வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனாக. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் அங்கன்வாடி பணியாளரும், இதுவும் அங்கன்வாடி பணியாளர், அதில் இருக்கிற உதவியாளர், சமையல் உதவியாளர், அது வந்து டோட்டலாக வேறு போஸ்டிங். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி வேறு ஒரு போஸ்டிங். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளர் பணியிடங்கள் அப்படின்றது தான். ஸ்கூலில் மதிய உணவு திட்டத்தில் சத்துணவு பணியிடங்கள் இருக்குல்ல, அந்த பணியிடங்களை ஃபில்லப் பண்ணுறாங்க. அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் அப்படிங்கிறது அது தனி. இது வந்து சத்துணவு பணியாளர் அப்படிங்கிறது இது வந்து தனி. ஸோ 2 விதமான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது அட் அ டைமில் கொடுத்துருக்காங்க. இப்போ அங்கன்வாடிக்கு எல்லோரும் அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அதே சேம் கேட்டகரி தான் இதுவும் வந்து. இதுலேயும் பெரிய வித்தியாசம் அப்படின்றது இல்லை. ஸோ இதுக்கும் வந்து எல்லாருமே அப்ளிகேஷன் அப்படின்றத போடுங்க. ஒரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூர் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் தான். உங்களோட மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில் அப்படின்றது முழுமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். கரூர் மாவட்டத்தில் பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 206 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடி நியமனம் செய்யப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பள்ளிகளில் இருக்கிற சத்துணவு மையங்கள், பள்ளியில் இருக்கிற சத்துணவு மையம் வேறு, அங்கன்வாடி வேறு. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நான் இதுக்கு அப்ளிகேஷன் போட்டேன்னு ரெண்டையும் போட்டு குழப்பிடாதீங்க. ஏன்னா எல்லாம் ஒரே டைமில் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் அப்படியே கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடும். வட்டார வாரியாக நேரடி நியமனம் தேர்வு செய்யப்பட்டுள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை அந்தந்த வட்டார அலுவலகங்களில் இன்னசொலிச்சி வாரியாக தகவல் பலகையில் ஒட்டப்படும். சேம் அதே வட்டார அலுவலகத்தில் தான் வந்து ஒட்டுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சத்துணவு மையத்தோட வட்டார அலுவலகம் அங்கே. நீங்கள் இந்த அங்கன்வாடி பணியாளர் போனீங்களா, அங்கே கேட்டிங்கனாலே அதனுடைய டீட்டெயில் அப்படின்றதும் கொடுப்பாங்க. மாதிரி விண்ணப்ப படிவங்கள் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அனைத்து வட்டாரங்கள் மற்றும் நகராட்சி அலுவலகங்கள் தகவல் பலகையில் ஒட்டப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்ப படிவம் ஆன்லைனில் எடுத்துக்கலாம். அந்த இருக்கிற டீட்டெயில், அதாவது எங்கே எவ்வளோ எண்ணிக்கை, இங்கே மேலே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சமையல் உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை, எங்கே யாருக்கு எவ்வளோ வேக்கண்ட்டு, என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அங்கங்கே வட்டார அலுவலகத்தில் தான் இருக்கும். அதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள சமையலர் உதவியாளர் பணியிடம் தொகுப்பூதிய அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படும். அவ்வாறு பணி நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுக்கு ஓராண்டு கால பணிக்கு பின்பு சிறப்பு கால ஊதியத்தின் ஊதிய நிலை பே ஸ்கேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 9000 ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பணிக்கு 21 வயது முதல் 40 வயதுடைய பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். வயது நிர்ணயம் அறிவிப்பு தேதியின் அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ 40 அப்படிங்கிறது தான் வயது வரம்பு. இதில் எல்லாருக்குமே சேம் 40 தான். நீங்கள் வந்து 21லேருந்து 40, 18லேருந்து 40, 20லேருந்து 40, மொத்தத்தில் ஹை ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 40. இதில் 18 21 அப்படிங்கிறது பொது போட்டிக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கும் 21, பழங்குடியினருக்கு 18, விதவைக்கு கணவரால் கைவிடப்பட்டவருக்கு 20. இதுதான் ஏஜ் லிமிட். குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தோல்வி அல்லது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் சரளமாக பேச தெரிந்திருக்க வேண்டும். நியமனம் கோரும் மையத்திற்கு விண்ணப்பதாரரின் குடியிருக்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டர். நல்லா கவனமாக பார்த்துக்கிங்க. உங்களோட மையத்துக்கும் உங்களுடைய வீட்டிற்கும் 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கலாம். இதை எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, வட்டார அலுவலகத்தில் எங்கெங்கே வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இதை கால்குலேட் பண்ண முடியும். ஊராட்சி, குக்கிராமம், வருவாய் கிராமம் போன்றவைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல சேம் அங்கன்வாடி பணியாளர், அதில் வந்து இந்த கிராமமா, ஊராட்சியா, வருவாய் கிராமமா அப்படின்றத எல்லாத்தையும் போட்டு அந்த வார்டு முதற்கொண்டு நம்ம கொடுத்துருந்தோம். அதை எல்லாத்தையும் கணக்கெல்லாம் வைக்க தேவையில்லை. உங்கள் வீடு ப்ளஸ் மையம் 3 கிலோமீட்டரில் இருக்கணும். அதுக்கு கீழே இருக்கணும், அதுக்கு மேலே இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டில் இடஒதுக்கீடு கீழ்கண்ட குறைபாடு உள்ளவர்கள் மட்டும் உரிய அடையாள அட்டையுடன் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா எல்லாருக்கும் 4% இடஒதுக்கீடு கிடையாது. இந்தந்த குறைபாடு உள்ளவர்கள் கீழே என்னென்ன குறைபாடுகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உரிய அடையாள அட்டை, அதற்கான அடையாள அட்டை அதுவும் வந்து இணைக்கப்படணும். ஏன் இந்த குறிப்பிட்ட சில கேட்டகரி மட்டும் அப்படின்னா, ஏன்னா அங்கே சமையல் வேலை இருக்கும், சமையல் உதவியாளர் வேலை அப்படின்றது இருக்கும். ரெண்டுமே அதுக்கு வந்து நம்ம
கொஞ்சம் ஓரளவுக்கு வேலை செய்ய அந்த வேலை ஒர்க் ஆஃப் நேச்சர், அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் பாதிக்கப்படாத அளவுக்கு இருக்கணும் அந்த குறைபாடுகள் அப்படின்றது. அதுக்காக தான் வந்து இந்தந்த குறைபாடுகளை தான் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வேலையே பார்க்க முடியாமல் வேலை பெண்டிங்கில் இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த காரணத்தினால தான் இந்தந்த குறைபாடுகள் பர்டிகுலர் குறைபாடுகளுக்கு ஏற்றுக்குவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். குறைவான கண் பார்வை திறன், மூக்கு கண்ணாடி மூலம் பார்வை சரி செய்யப்பட்டது. நல்லா பார்த்துக்கங்க, கண் பார்வை கம்மியாக இருக்கணும். சுத்தமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது ஏன்னா அந்த இடத்துல வேலை செய்ய முடியாது, அது கஷ்டமாயிடும். அதனால் குறைவான பார்வை திறன் இருக்கணும், மூக்கு கண்ணாடி போட்டால் அது சரியாகணும், அப்படி இருக்கணும். அடுத்து காது கேளாதோர், அவங்க வந்து கருவி பொருத்தப்பட்டவராகவும் இருக்கணும். காது கேளாத கருவி பொருத்தப்பட்டவராக இருந்து காது இப்போ கருவி மூலமாக கேட்குற மாதிரி இருக்கணும். உடல் இயக்க குறைபாடு, ஒரு கால் மட்டும் உடல் இயக்க குறைபாடு, ஏதாவது ஒரு காலில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னாலும் எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் 40% கைகளின் முழு செயல்பாடு திறன், உணர்திறன் மற்றும் செயல்திறன் உள்ளடக்கியது. அதாவது கையில் இருக்கிற செயல்திறன், உணர்திறன் எல்லாமே நல்ல செயல்பாடில் இருக்கணும். பட் குணப்படுத்தப்பட்ட தொழுநோயாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீவிர வீச்சினால், திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவர், ஆசிட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களால் அதனால் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு, ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஒரு குறைபாடுகள் அப்படின்றது இருக்குது, அது வந்து மிதமான குறைபாடு, அதை மட்டும் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு 25% இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதை பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 100 வேக்கண்ட் அப்படின்னா 25 வேக்கண்ட் வந்து இந்த கேட்டகரிக்கு, விதவைக்கும் கணவரால் கைவிடப்பட்டோர் ஆதரவற்ற பெண்களுக்கு 25% இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 206 வேக்கண்ட் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 51 காலி பணியிடம் அப்படின்றது இதுக்கு மட்டுமே கிடைக்கும். விதவைக்கும் கணவரால் கைவிடப்பட்டோருக்கும் ஆதரவற்ற பெண்களுக்கு மட்டுமே 51 காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். மீதி இருக்கிற வேக்கண்டை வந்து அந்த மீதி இருக்கிற ஒரு 155 எல்லாருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் இந்த கேட்டகரியில் வர்ற பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க. விண்ணப்ப படிவங்கள் இதில் தான் நானும் டவுன்லோடு பண்ணினேன். ஸோ இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். karur.nic, இதுதான் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டுங்க. அடிக்கடி சொல்லும்போது டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் அப்படின்னா karur.nic.in அப்படின்றது தான். என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அல்லது மற்றும் மாநகராட்சி அலுவலகத்தில் நேரில் சமர்ப்பிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேரில் தான் கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க. அனைத்து அலுவலக வேலை நாட்களிலும், அதாவது அலுவலக வேலை நாட்கள் ப்ளஸ் சனிக்கிழமைகளில் 19 மற்றும் 26, அதாவது 19ஆம் தேதி ஒரு சனிக்கிழமை, 26ஆம் தேதி ஒரு சனிக்கிழமை மட்டும் விண்ணப்பங்கள் பெற்றுக்கொள்ளப்படும். இந்த டேட்டில், அதாவது திங்கள் டு வெள்ளி அது ஓகே. இந்த சனி ஞாயிறு வரும்ல, அதில் வந்து இந்த 19ஆம் தேதி சனிக்கிழமையும் 26ஆம் தேதி சனிக்கிழமையும் மட்டும் விண்ணப்பங்கள் பெற்றுக்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமையில் வாங்க மாட்டாங்க. அடுத்து விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 26/4/2025 மாலை 5:45 மணி வரை மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி நாளுங்கிறதுனால கடைசி நாளுக்கு இழுத்துக்கிட்டு போக வேணாம், முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்திலேயே, ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு நாள் முன்னாடி தான் வந்துச்சு. ஸோ முடிஞ்சால் இந்த வாரத்தில் அப்ளை பண்ண பாருங்கள், திங்கள்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதன் பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டிய சான்றிதழ்களின் நகல்கள் என்ன அப்படின்னா, பள்ளி மாற்றுச் சான்று, அடுத்து எஸ்எஸ்எல்சி சான்று, அடுத்து குடும்ப அட்டை, இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டை, சாதி சான்று, விதவை கணவரால் கைவிடப்பட்டு, இது எல்லாரும் கொடுக்கணும் இல்லைங்க, இருந்தீங்கன்னா கொடுக்கலாம், அவ்வளோதான். மாற்றுத்திறனாளி இதுவும் வந்து எல்லோரும் கொடுக்கணுன்றதில்லை, இருந்துச்சுனால் கொடுக்கணும். மேலே இருக்கிற 6மே எல்லோரும் கொடுக்கணும். மீதி கீழே 7, 8 வந்து அதில் அந்த கேட்டகரியில் வர்றீங்கன்னா கொடுக்கலாம். ஓகேவா? இருப்பிட சான்றுக்கு நமக்கு வந்து என்னென்னா, இருப்பிட முகவரி சான்று வேறு, இருப்பிட சான்று வேறு. இதுக்கு முன்னாடி அங்கன்வாடியில் இருப்பிட முகவரி சான்று கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து இருப்பிட சான்றை கேட்டிருக்காங்க. அதனால் அதை பார்த்துங்க. போன்றவற்றின் நகல்கள் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். அஞ்சல் துறையின் மூலம் காலிப்பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் அனுப்பப்படும் போது ஏற்படும் காலதாமதத்துக்கு துறை பொறுப்பே இருக்காது. ஸோ அஞ்சல் துறை மூலயமா கொடுக்க வேணாம், டைரெக்டாகவே கொடுத்துருங்க.
தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். நேர்முகத் தேர்வின் போது அசல் சான்றிதழுடன் கலந்து கொள்ள வேண்டும். வேறு அலுவலகங்களோ மற்ற அலுவலர்களிடமோ அளிக்கப்படும் மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. உரிய சான்றிதழ்கள் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். காரணம் ஏதும் குறிப்பிடாமல் நியமன அறிவிப்பினை ரத்து செய்வதற்கும் திரும்பப் பெறுவதற்கும் திருத்துவதற்கும் கெடு தேதியினை நீட்டிப்பதற்கும் மாவட்ட ஆட்சியருக்கு உரிமை உண்டு என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது. 206 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்ற விவரம் அடுத்த வீடியோக்களில் நான் தொடர்ச்சியாக கொடுக்குறேன். ஸோ இந்த 206 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் ப்ளஸ் வந்துட்டு நமக்கு அங்கன்வாடி பணியிடங்கள் ரெண்டுமே வருது. ரெண்டுமே வேறு வேறு. அங்கன்வாடி வேறு வெர்சஸ் சமையல் உதவியாளர் வேறு. இது வந்து சத்துணவுத்துறையில் வரும். இது வந்து சத்துணவுத்துறை, அது வந்து அங்கன்வாடி பணியிடம். அது ரெண்டுமே வேறு வேறு. ஸோ அதனால் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாம். தயவு செஞ்சு எல்லாருமே எல்லா வேக்கண்ட்டுக்குமே அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஓகேவா? இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.